என்னுடைய முக்கியமான என்னை செதுக்கிய ஆசிரியர்கள், என்னை செதுக்கிய மனிதர்கள், என்னை செதுக்கிய எனக்கு இப்பொழுது பெரிதும் கண்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரமோகன் போன்ற, சைலேந்திர பாபு போன்ற, இப்பொழுது எனக்கு புதிதாக கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய சேர்மன், ட்ரெஷரர் போன்ற நண்பர்கள், தோழர்கள், சகோதரர்கள், இவர்கள் எல்லாம் நினைத்து பார்ப்பேன். எப்பொழுதுமே மனத்தில் அவர்களை நான் பார்ப்பேன். ரிமெம்பர் மை வேர்ட். அவர்களை நினைத்து பார்ப்பேன். Enemies, Ilango, can you be helpful? Can you be thankful to the enemies? You have to be thankful to your enemies. ஏனென்றால் அவர்கள்தான் உங்களுக்கு அந்த perseverance என்ற சென்ஸ், அதாவது நான் விடாமுயற்சியோடு வெற்றி பெறுவேன். சில பேர் எதிரிகளால் அழிந்து போகிறார்கள், சிலர் எதிரிகளையே வாழ வைக்கிறார்கள். Some teachers we may not like. Yes, we may not like some teachers. Should we be thankful to them also? Well, you don't like some teachers. I think நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ஸ்கூல் டேஸில் நிறைய பேருக்கு டீச்சர்ஸ் பிடிக்கிறது இல்லை. They don't like teachers. Why? Because they think that they advise the students. It is not like that. நீங்கள் வளர்ந்ததற்கு பிறகு அதனுடைய அருமையோ அல்லது அவர்களுடைய அந்த செயல்பாட்டின் காரணம், மூல காரணத்தை உணர்ந்து கொள்ள முடியும். Let's not be in haste right now. இப்பொழுது அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. Thank you. And என்னுடைய தாயான் நினைவை குறித்து எப்பொழுதுமே நான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கேன். ஏனென்றால் now he told me that I have got records, MA, MPhil, Loyola. நான் 10ஆம் வகுப்பில் படிக்கும் பொழுது உங்களை போன்ற மாணவர்களிடம் இல்லாமல் பார்வை சவால் கொண்ட மாணவர்களோடு இணைந்து படித்து 10ஆம் வகுப்பில் சென்னையிலேயே முதல் மாணவனாக தெரிந்தேன். எல்லோரிடம் போட்டி போட்டு +1 +2 11th 12th உங்களை போன்ற பார்வையிருப்பவர்களுடன் இணைந்து படித்து அக்கௌண்டன்சி, காமர்ஸ் என்ற 2 பிரிவுகளிலுமே 200க்கு 200 மதிப்பெண்கள் எடுத்தேன். BA, MA லோயலா கல்லூரியில் இணைந்து டிஸ்டிங்ஷன் என்ற முறையிலே, கோல்ட் மெடலிஸ்ட் என்ற முறையிலே தேறி இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதில் பிறகு MPhil யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அதில் இணைந்து படித்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், இங்கிலீஷ் ஆசிரியர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதை குறித்தான ஆய்வேட்டை சமர்ப்பித்து ஹைலி கமெண்டட் தீசிஸ் என்ற முறையிலே அது வந்தது. அதன் பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ற நிலையிலே உதவி பேராசிரியராக பணிபுரிந்து என்னை விடுவித்துக் கொண்டு இப்பொழுது ஒரு நிறுவனம் தொடங்கி 300 பயிற்சியாளர்கள் அதில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்ற மாணவர்கள் எல்லாம் செதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் மூல காரணம் யார்? படிப்பு வாசனையே இல்லாத என் தாயார், அவர்தான் அதற்கெல்லாம் காரணம். எத்தனை விருதுகள், எத்தனை தகுதிகள், எத்தனை சான்றிதழ்கள் எனக்கு கிடைத்தாலும் அவர்கள் கால்களுக்குத்தான் அவையெல்லாம் சமர்ப்பணம் என்று நினைக்கிறேன். நான் இன்றும் கூட எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஓகே, எனவே அவர்களை நினைத்து ஒரு அருமையான பாடல் ஒன்று, ஒரு இன் கிராட்டிடியூட் ஆஃப். டு யூ லைக் யுவர் மதர்ஸ்? Ilango is thankful to his mother. பெத்த அம்மாவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நன்றி உள்ளாக இருக்கிறார் அப்படின்னு பாருங்க. அதை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ நன்றி உள்ளாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கே நீங்கள் முடிவு செய்யுங்க. நீங்கள் கேட்கலாம், சார் அப்பா அம்மாவுக்கு நன்றி உள்ளாக இருக்கிறோம், டீச்சருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், இந்த கல்லூரியை நடத்தக்கூடியது பெரியசாமி அவர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, எனக்கு எதிரி இருக்கிறானே சார், அவனுக்கு நான் நன்றி சொல்லணுமா சார் அப்படின்னு கேட்பீங்க. எல்லாம் இளங்கோவனுடைய ஒரு புத்தகம் ஜெயிப்பது நிஜம் அப்படின்னு புக் வந்துருக்குதுங்க. நான் தான் முதல்ல படித்தேன் அந்த புத்தகத்தை, முதல் ஆளாக படித்தேன். அதில் ஒரு கதை சொல்லியிருக்காரு. லயோலா காலேஜில் இவர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த காலேஜில் ஒரு ரவுடி பையன், உங்களுக்கு தெரியும் எல்லா காலேஜ்லேயும் 1-2 ரவுடி பசங்க இருப்பாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியலப்பா. ஓகே, இல்லாமல் தான் ரொம்ப நல்லதில்லை, அவங்களாம் வேணும், அவங்க இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல கலகலப்பாக இருக்கும். அதாவது ஒரு வெரைட்டி. அவன் வந்து இளங்கோ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். இளங்கோ பக்கத்தில் போயிருக்காரு. என்ன இங்கே காலேஜில் வந்து கலெக்டாக பண்ணிட்டு இருக்கிற? Why? What collector I am doing? I am not doing any collector. I am doing my PG in English literature. We have an English club. You are speaking in English. அப்படின்னு சொல்லிருக்க. தமிழில் பேச மாட்டியா? நீ என்ன பேர் வெள்ளக்காரனா? இவர் சொல்லிருக்காரு, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. டோன்ட் யூ நோ இங்கிலீஷ்? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நானே பெரிய இங்கிலீஷ் ஃபேமிலியில் நான் பிறந்திருக்கிறேன், என்கிட்ட தமிழில் பேசு. ஓகே, தமிழில் பேசுவோம். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இளங்கோ சொல்லியிருக்கிற, நாங்கள் இங்கிலீஷ் படிக்க வந்திருக்கிறோம், எனவே இங்கிலீஷ் கிளப் வச்சுருக்கிறோம், இங்கிலீஷில் பேசுகிறோம், அதில் என்ன? ஒழுங்கா தமிழில் பேசுங்க. இல்லாட்டி இந்த மாணவன் வந்து ரவுடி மட்டும் இல்லை, யாரையுமே பேசியே சாகடிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு மாணவன். அப்படிப்பட்ட மாணவன் இளங்கோவை நான் இன்னைக்கு அள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 100 மாணவர்களை சுற்றி உட்கார வச்சிட்டான். அப்போ கேட்குற, இளங்கோ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. நீ இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற இந்த காலேஜ்
இவ்வளோ அழகா இருக்கு பார்த்தியா லயலா காலேஜ், இதை பார்த்துருக்கியா நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் பார்க்கல. உங்கள் சாலமன் பேராசிரியர் இருக்கிறாரு, நிறைய முதல்ல லிட்ரேச்சர் கேள்வி கேட்டிருக்காரு. ஷேக்ஸ்பியர் இல்லாட்டி ஒத்தலோ இல்லாட்டி ஆஸ்கர் வைல்டு அவங்கள பற்றிலாம் கேள்வி கேட்டிருக்காரு. அதெல்லாம் டக் டக்குன்னு சொல்லிட்டார், அவருக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு மீட்டிங் அவர்கிட்ட கல்யாணத்துக்கு நினைக்கிறேன், இளங்கோ கல்யாணத்துக்கு நான் கூட அதை ஷேர் பண்ணேன். இளங்கோ வந்து ஒரு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணார். ஆஸ்கர் வைல்டுங்கிறவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பெரிய ஆள். ஆஸ்கர் வைல்டு பயங்கரமான சிந்தனையாளர். அவன்கிட்ட ஒரு புக்கை கொடுத்துட்டு, இந்த புக் எப்படிப்பட்ட புக்குங்க, சூப்பராக இருக்கா, படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் படிச்சுட்டு இந்த புக்கை பற்றி எழுதியிருக்கிறாரு. திஸ் புக் இஸ் ஆஃப்கோர்ஸ் a wonderful book. This has some interesting part and some original parts. இந்த புக்கில் கொஞ்சம் ஒரிஜினல் விஷயங்களும் இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு. பட் த ப்ராப்ளம் இஸ் the original part is not interesting and the interesting part is not original. இதில் ரொம்ப நல்ல ஜாலியான விஷயங்கள் நிறைய இருக்கு, இவராய் ஒரிஜினலாக எழுதின விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனால் ஒரிஜினலாக எழுதினதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது ஒரிஜினலும் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காரு ஆஸ்கர் வைல்டு. அந்த கேள்வியெல்லாம் சொல்லிட்டாரு. கடைசியாக கேட்டான் ஒரு கேள்வி, இந்த பார், நீ பெரிய ஆளாக பேச, இங்கிலீஷில் பெரிய ஆளாக இருக்கிறல்ல, நம்ம யூனிவர்சிட்டியில் ஒன்ற மாதிரி இங்கிலீஷில் பேசுறது ஆள் இல்லை, எழுதுறதுக்கு ஆள் இல்லை, ஓகே இப்போ சொல்லு, இந்த காலேஜ் நீ பார்த்துருக்கிறியா? இலங்கை ஒன்றும் சொல்ல முடியல. சரி, உங்கள் பேராசிரியர் சாலமன் சார், அவரை நீ பார்த்துருக்கிறியா? அவர் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? இலங்கை பதிலே சொல்லலை. உன்னை பெற்ற தாய், அவ மூஞ்சியை பார்த்துருக்கிறியா? இலங்கை ஒன்றுமே சொல்லலை. சரி, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கண்ணு இல்லையே, உலகத்தை பார்க்க முடியலையே, இந்த சந்திரனை பார்க்க முடியல, சூரியனை பார்க்க முடியல, இந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியவில்லை, செத்துருவோம், தற்கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி யோசிச்சியா என்னைக்காவது? இலங்கை ஒன்றுமே சொல்லலை. அழுதுருவாரு, அழ வச்சிடலாம் அப்படின்லாம் சுற்றி வேடிக்கை பார்க்குறான். அப்போ சொன்னார், இங்கே வாப்பா, நான் பாராட்டும், அதெல்லாம் ஒன்றும் சமாளிக்காத, கேட்குற கேள்விக்கு பதில், மூஞ்சியை பார்த்துருக்கியா, உங்கள் அம்மா மூஞ்சியை பார்த்துருக்கிறியா, பதில் சொல்லு, இங்கே பக்கத்தில் வா, உனக்கு பாராட்டுறேன் தான், ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ, கம், அதெல்லாம் வரமாட்டேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல். சரி சொல்கிறேன், நேற்றுக்கு வரைக்கும் உண்மையிலே நான் தற்கொலை பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கிறேன், இளங்கோ தற்கொலை பண்ணி சாக விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட் சூசைட், பட் till yesterday I wanted to die. எங்கள் அம்மா முகத்தை பார்க்க முடியல, அம்மாவுக்கு சிரமமாக இருக்கிறேன், எனக்கு எங்கேயுமே போக முடியல, சாகலாம் கூட நினச்சி தான் இருந்தேன் நேற்றுக்கு வரைக்கும். இன்னைக்கு அந்த நினைப்பே இல்லை, நான் சாக விரும்பவில்லை. ஏன் தற்கொலை பண்ண வேணான்ற? உன்ன மாதிரி உலக அயோக்கியன் எல்லாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் போது நான் ஏன் தற்கொலை பண்ணி சாக வேண்டும் அப்படின்னு இளங்கோ சொன்ன அந்த நிகழ்ச்சி எல்லாரும் கைதட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி அவர் புக்கில் சொல்லியிருக்கிறாரு. எதிரி என்ன கேட்டா, இளங்கோ அவனுக்கு தான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கணும். எதிரி மோசமானவன், ஆனால் அவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கலாம் இல்லையா? ஸோ மை டியர் இளங்கோ, ஐ வில் ஃபார் யுவர் சேக், உங்களுக்காக இளங்கோவிடம் நன்றி உள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சாங். இளங்கோ, கேன் ஐ ரெக்வெஸ்ட் யூ டு சிங் a song, entertain us with a attitude of gratitude. No, before that, I think police officers, if you are giving lectures in anti-ragging, yes, in colleges, anti-ragging. These days, ragging is almost not there in colleges, at least in a big scale. அவர் சொன்ன அந்த நிகழ்வு வந்து என்னை ரேக் பண்ணாங்க. அந்த ரேக்கிங் போது தான் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. அந்த ரேக்கிங்குடைய அடிப்படை என்னென்னா, எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அடிப்படை, வேறு எந்த காரணமும் கிடையாது. இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லி என்னை ரேக் பண்ணி, உனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணலையா, சாகக்கூடாதா நீ, உங்கள் அம்மா மூஞ்சி பார்த்ததில்ல, உன் மூஞ்சி பார்த்து இப்படின்னு கேட்டவர் இருக்கார்ல, அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் எங்கே இருக்கேன்னு ஆயிரக்கணக்கான பேருக்கு தெரியும். இப்போது தட் இஸ் த டிஃப்ரென்ஸ், பிகாஸ் ஆஃப் மை பெர்சிவரன்ஸ். ஆனால் அந்த நண்பருக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். ஐ ஸ்டில் தேங்க் தட் ஜென்டில்மன் who has infused that perseverance, that never dies spirit in me. நான் ஒரு ஜிம்மில் வெயிட் லிஃப்டர் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். 110 kgs ஸ்நாச் பண்ணேன், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட 10,000 டன் எடையுள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இங்கே இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் உதவியால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர் கேட்ட அந்த பாட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய பாட்டு. நீங்கள் எல்லாம் உங்களுடைய தாயை நினைத்துக் கொள்ளலாம். செகண்ட் சாங், ஐ எம் சேஞ்சிங் த சாங் ரைட் நவ். செகண்ட் சாங்,
உங்களுடைய அம்மாவை நினைத்து கொள்ளலாம், உங்களுடைய அப்பாவையும் நினைத்து கொள்ளலாம், உங்களுக்கு உணர்வுபூர்வமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைவரையுமே நினைத்து கொள்ளலாம். குறிப்பாக அம்மா, அவர்கள் ஒரு குறியீடு. The mother is a symbol of love. She is a personification of selfless love, unconditioned love. She loves you unconditionally. Thank you. Can I have the song? This song is basically for இதே சேம் ரூல் தான். நான் உங்கள்கிட்ட பேசுவேன், அப்புறம் பாட்ட ஆரம்பிப்பேன். நீங்கள் பாடல் ஆரம்பிக்கும் பொழுது அப்படி உங்களுடைய கையால் நீங்கள் பாட்டு பாடுவீங்க. நான் குரலால் பாடுவேன், நீங்கள் கையால் பாட்டு பாடுவீங்க. ஓகே, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் சம் டைம் அண்ட் விஷுவலைஸ் யுவர் மதர். ஆக்சுவலி ஜேசுதாஸ் has done it excellently in the song. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, அம்மாவை அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஜேசுதாசனுடைய அம்மா அவர்கள் இறந்து போயிருந்தார்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு. அந்த சோகத்தை எல்லாம் தேக்கி முழுமையாக அந்த பாடலை உணர்ந்து வாலியினுடைய வரிகளை அப்படியே இளையராஜாவினுடைய இசையமைப்பில் கொண்டு வந்து தன் குரலில் குழைத்து 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 கொடுத்திருப்பார். அவர் பாடும் பொழுது அவருக்கே கண்ணில் தண்ணி வந்து சொன்னார். அபிராமி சிவகாமி கருமாரி மகமாகி திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் சிறுகின்ற சிறு தொண்டன் நானம்மா, பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே, அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிர்வில்லையே. மே மாதம் 27ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு என்னுடைய அன்னை என்னை விட்டு சென்றார்கள், இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, ஒரு நல்ல மகனை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறோம் என்ற மன மகிழ்ச்சியோடு தான் அவர்கள் இருந்து போயிருப்பார்கள். எஸ், டு யூ திங்க் சோ? எஸ், கரெக்ட். நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில்தான் உங்களுடைய அம்மாவையோ அப்பாவையோ உணர வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற முயற்சிகள் எல்லாம் இவர்கள் எடுக்கிறார்கள். பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடைதன்னில் தாயென்று கிடைக்காதம்மா, 15 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா, உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம்
பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. Did you like it? Did you think about your mothers? Yes. Did you think about your fathers? Will you be grateful to your parents? Okay. Ilango, even you, it's a very moving song because I also remember my mother. இளங்கோனுடைய இந்த பாட்டு பாடும்போது என்னை பெற்ற தாய் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. இப்போ கூட நான் ஒவ்வொரு முறையும் குறைந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இளங்கோவுக்கு அம்மா இல்லை, எனக்கு அம்மா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் நான் எங்கள் அம்மாவை போய் பார்ப்பேன். எங்கள் அம்மா பார்க்க போகும்போது என்ன பெரிய சர்ப்ரைஸ் தெரியுமா? எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் எங்கள் அம்மாவே சமையல் பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. தனியாக ஒரே ஆள் எங்கள் அம்மாவே சமையல் பண்ணி எங்கள் அம்மாவே கண்ணில்